நேத்து நீ என்ன பேசின வார்த்தையை விட இதெல்லாம் ரொம்ப கம்மிதான். ஏற்கனவே நான் உன்னை தொட்டு கூட பேச மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுதே நீ நேத்து என்ன அந்த வார்த்தை கேட்ட. அப்போ இன்னைக்கு நான் உன்னை தொட்டு பேச போய் இன்னும் இதை விட மோசமான வார்த்தை ஏதாவது கேட்டுட்டேன்னா அதை தாங்கிக்கிற அளவுக்கு என் மனசுல தெம்பு இல்ல என்றவன் வேகமாக அவளை கடந்து கல்லூரிக்குள் சென்று தனது கிளாஸ் ரூமிற்குள் புகுந்து கொண்டான். போகும் அவனையே கண்களில் கண்ணீர் நிரம்ப பார்த்து கொண்டிருந்த அணுவுக்கு அவனை என்ன சொல்லி சமாதானம் செய்வது என்ற குழப்பம் மட்டுமே மிஞ்சி இருந்தது. கார்த்தியின் முகத்தை பார்த்தவளுக்கு நன்றாக புரிந்தது. அவன் இரவெல்லாம் சரியாக உறங்கவில்லை, அழுதிருக்கிறான் என்று. தன்னால் தான் அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று எண்ணியவள் மனதுக்குள்ளேயே குமுறிக் கொண்டிருந்தாள். ச்சே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். கார்த்தியை சரியா புரிஞ்சுக்காம எங்க அவன் என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துருவானோன்னு நினைச்சு பயந்து அவனை விட்டு விலகி நின்னுட்டேன். ஆதிய நான் சொன்ன வார்த்தைய நான் ரொம்ப தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணன் சொன்னது எந்தவித பெரிய தப்பும் பண்ணக்கூடாதுன்னு தான். அட்லீஸ்ட் சின்ன சின்ன விஷயத்துலயாவது அவனை நான் அலோவ் பண்ணி இருக்கணும். அவனுக்கும் ஆசை இருக்கும் இல்ல, அவனும் லவ் பண்ற பொண்ணு கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எவ்வளவோ கனவுகளோட இருந்திருப்பான். என்ன லவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னால அவனுக்கு மன கஷ்டம் வந்ததுதான் மிச்சம். கடவுளே, இத நான் எப்படி சரி பண்றதுன்னே தெரியலையே. அவன் மனசுல ஒரு காயத்தை இப்போதைக்கு நான் ஏற்படுத்திட்டேன். அதை எப்படி சரி பண்றதுன்னு ஒன்னும் புரியல. எப்படியாவது அந்த காயத்துக்கு மருந்து போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன வழின்னு தான் குழப்பமா இருக்குது என்று அங்கேயே நின்று குழம்பிக் கொண்டிருக்க, அதே நேரம் அங்கு வந்த கவிதா அவளை பார்த்து விட்டு, ஹே அனு, காலேஜ்குள்ள போகாம இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? அனி, நீங்க காலேஜ் வந்துட்டீங்களா? உங்க அண்ணன் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். சூப்பர் அனி, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கே ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன அனு, நான் நல்லா இருக்கேன். உன் விஸ்வானா இருக்காருல்ல, என்ன உள்ள கையில வச்சு தாங்குறாரு. அப்படியா நீ? ரொம்ப சந்தோஷம் என்றவளின் முகம் அப்படியே வாடி போவதை பார்த்த கவிதாவிற்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்பது மட்டும் புரிந்தது. ஆனால் அவளிடம் இதை பற்றி எப்படி கேட்பது என்று புரியாத கவிதா, சரி அனு, வா நம்ம கிளாஸ் ரூம்குள்ள போலாம். சரிங்க நீ, நீங்க போங்க, நான் என் கிளாஸுக்கு போறேன் என்ற அனு அவளது கிளாஸ் ரூமிற்கு சென்று விட, அதே நேரம் அவளது கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்த கவிதா உடனே அவளை பார்த்த கார்த்தி வேகமாக எழுந்து ஓடி வந்து, கவி எப்படி இருக்கப்பா? நீ இன்னைக்கு காலேஜ் வருவேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல என்று ஆர்வமாக கேட்டவனின் முகத்தை பார்த்தவளுக்கு உறுதியாக புரிந்துவிட்டது. அணுவுக்கும் இவனுக்கும் ஏதோ பிரச்சனை என்று. இல்ல கார்த்தி, நான் ரொம்ப நாளா விஸ்வா கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். அவர் இன்னைக்குதான் போன்னு சொன்னாரு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, ஏதோ இருக்கேன் கவி. சரி நீ வா என்று அவன் அழைக்கவும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகவும் சரியாக இருந்தது. சரி, உணவு இடைவேளையின் பொழுது அவனிடம் பேசிக் கொள்ளலாம் என்று நினைத்தவள் மெதுவாக சென்று தனது பெஞ்சில் அமர்ந்து கொண்டாள். அன்று கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் கார்த்திகையே பார்த்து கொண்டிருந்தாள். கார்த்தி எதிலுமே ஒரு பிடிப்பில்லாமல் முகத்தை மிகவும் இறுக்கமாக வைத்துக் கொண்டிருந்தான். அவன் கண்களில் அப்படி ஒரு சோகம் இருந்தது. அவன் முகம் மிகவும் வெறுமையாக தெரிந்தது. அதை பார்த்த கவிதாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்க, எப்பொழுது உணவு இடைவேளை வரும் என்று காத்து கொண்டிருந்தவருக்கு பெல் அடிக்கவும் வேகமாக எழுந்து அவனிடம் வந்தவள், கார்த்தி வா, நம்ம போய் சாப்பிடலாம். நீ போ கவி, நீ போய் சாப்பிடு. அது எப்படிடா உன்னை விட்டுட்டு நான் சாப்பிடுவேன்? நான் இன்னைக்கு லஞ்ச் நிறையவே எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ வா என்று அவன் கையை பிடித்து அழைத்து செல்ல, அவனும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் கவிதாவின் கூடவே சென்றான். பிறகு இருவரும் சென்று ஒரு இடத்தில் அமர்ந்து சாப்பிட தொடங்க, கார்த்தி, இன்னைக்கு அத்தை நல்லா டேஸ்டா தான் லஞ்ச் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாசனையே கம்ம கம்மன்னு வருது, சாப்பிடு என்று அவனுக்கும் பாதி சாப்பாட்டை எடுத்து வைக்க, கவி, நான் போய் கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கிறனே. என்னடா நீ, நான் எங்க இவ்வளவு சாப்பாடு சாப்பிட போறேன்? நீ சாப்பிடு தயவு செஞ்சு என்று கூறவும் வேறு வழி இல்லாமல் அவனும் சாப்பிட தொடங்கினான். சாப்பாட்டை போட்டு கிண்டிக் கொண்டே மெதுவாக குறித்து கொண்டிருந்தவனை பார்த்த கவிதா, கார்த்தி, என்ன கவி, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? சேச்சே, உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குப்பா? இல்ல, உன் முகமே சரியில்லை. காலையில இருந்து நான் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப இறுக்கமா இருக்க மாதிரி இருக்குது. உன் கண்ணு எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. என்ன பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுடா. நாங்கெல்லாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் உன்கிட்ட சொல்றோம் இல்ல என்று கவிதா கேட்க, இல்ல கவி, நானே இத பத்தி உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரிடா, சொல்லு, என்ன விஷயம்? இந்த அனு இருக்கால, ஆமா, அவளைத்தான் நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியே.
சரி அதெல்லாம் விடு. உன்னோட லவ் எப்பதான் நீ சொல்ல போற? அதெல்லாம் சொல்லியாச்சுப்பா. டேய், இது எப்படா நடந்துச்சு? எனக்கு தெரியவே இல்ல. எல்லாம் உன்னோட ரிசப்ஷன் அன்னைக்குதான். அடப்பாவி, ஏன் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு நீங்க உங்க லவ் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல, அன்னைக்கும் நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா அனுதான் வாண்டடா வந்து என்கிட்ட அவளோட லவ் சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறத்துல இருந்து நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னடா ஏதோ சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்ட மாதிரி சொல்ற? சரி சரி சொல்லு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் அனு சொன்னா ஓகே, நீ பதிலுக்கு சொன்னியா? சொல்லிட்டேன்பா என்று அன்று நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான். உடனே கவிதா, பரவாயில்ல, அனு நான் நினைச்சதை விட டபுள் மடங்கு ஃபாஸ்டாவே இருக்கா. அவளே வந்து உன்கிட்ட மிரட்டி லவ் சொல்லிட்டு போயிருக்கா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. இத்தனை நாள் ஸ்மூத்தா தான் போயிட்டும் இருந்துச்சு. ஆனா என்ன, இப்போ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஏண்டா, என்னாச்சு? அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நீ அதை எப்படி எடுத்துக்கணும் எனக்கு புரியல. சி சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு தானே. என்கிட்ட என்ன ஒளி மறைவு? உங்க 2 பேருக்குமான பர்சனலா இருந்தா நீ சொல்ல விருப்பம் இல்லனா வேண்டாம் கார்த்தி, சொல்லாத என்று கவிதா கூறவும், இல்லடி இதான் நடந்துச்சு என்று அனைத்தையும் சொல்லி முடித்தான். அதை கேட்ட கவிதாவிற்கு குப் என்று சிரிப்பு வந்துவிட்டது. கவி, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி சிரிக்கிற? பின் என்னடா இப்படி லூசுத்தனமா பண்ணி வச்சிருக்க? என்ன கவி, லவ் பண்ற பொண்ணு கிட்ட இதெல்லாம் நான் எதிர்பார்க்க கூடாதா? எதிர்பார்க்கலாமே, யாரு இல்லைன்னு சொன்னது? அப்புறம் எதுக்கு நீ இப்படி சிரிக்கிற? அதுவா, நீ ஒன்னையும் போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு கெஞ்சுக்கிட்டு இருந்தேனா அவ இப்படி தாண்டா ரியாக்ட் பண்ணுவா. அவளுக்கு பயம். ஏன்னா அவ ஆதியோட தங்கச்சி. அவ பண்ற எந்த ஒரு விஷயமும் அவங்க அண்ணனுக்கு தலைக்குறைவு வந்துடக்கூடாது, அவங்க குடும்பத்துக்கு எந்தவித அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிப்பா. அதனாலதான் அப்படி உன்கிட்ட பிஹேவ் பண்ணிருக்கா. ஆனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்னப்பா பண்ணணும் என்று அவளாக கேட்க, நீ கொஞ்சம் ரகடா நடந்துக்கணும். பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ரகடா பிஹேவ் பண்ற ஆம்பளைங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போனாலும் அவங்கள அப்படி போக விடாம வம்படியா கைய புடிச்சு இழுக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டையெல்லாம் பண்ணணும். என்ன கவி இப்படி சொல்ற? கைய புடிச்சு இழுத்தன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், ஊரை கூட்டி 2ஆக்கிடுவா. இல்ல ஓங்கி என்ன ஒரு அற விட்டு என் செவில கிழிச்சிடுவா என்று கூறவும், உடனே கவி, என்னடா இப்படி பயந்தாங்குழியா இருக்க? கைய புடிச்சுன்னா கைய மட்டும் புடிச்சு இழுக்க கூடாது, அவளோட நெத்தியில முத்தம் கொடுக்கணும். உன்னோட முத்தம் ஒரு லிமிட்லயும் இருக்கணும். நான் சொல்றது புரியுது இல்ல? புரியுது கவி, நீ இவ்ளோ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா அந்த வாயாடி மங்கம்மாவை பார்த்தாலே எனக்கு கை காலெல்லாம் கிடுக்கிடுன்னு நடங்குதுப்பா. ஏண்டா? ஆமா, எனக்கு அவ பிஹேவ் பண்றது, முறைச்சு பாக்குறது, என்கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே ஆதியோட மினி வெர்ஷன் மாதிரியே இருக்குது. அதுதான்ப்பா கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது என்றதும் மீண்டும் சிரித்த கவிதா, கார்த்தி நீ இன்னும் நிறையவே அப்டேட் ஆகணும். இப்படியே இருந்தீன்னா உன் லவ் சக்சஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான்டா. பாதியிலேயே புட்டுக்குனாலும் புட்டுக்கும். என்னடி இப்படி வாய் வைக்கிற? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் எந்த காலத்திலயும் அணுவை விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. அதெல்லாம் சரி, நாளைக்கே ஆதி வந்து உன்கிட்ட இது செட் ஆகாது, என் தங்கச்சியை விட்டுருன்னு சொன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? ஆதி கிட்டயே தெளிவா சொல்லுவேன், அப்படியெல்லாம் உங்க தங்கச்சியை விட முடியாதுன்னு. சப்போஸ் உன்னை மிரட்டி உங்க ஃபேமிலி மிரட்டினா அப்ப என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கவி. அப்படியே நடந்தாலும் என்னோட முடிவுல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். வெரி குட் கார்த்தி, இப்படித்தான் இருக்கணும். காதல என்னைக்குமே நம்ம தெளிவா இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டு போக முடியும். சரி, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு என்றதும் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தவனின் மனது கவிதாவிடம் பேசிய பிறகு கொஞ்சம் லேசானது போல இருந்தது. அவன் முகத்தில் தெரிந்த தெளிவை பார்த்த கவிதாவிற்கு புரிந்துவிட்டது, இதற்கு மேல் அவன் பார்த்து கொள்வான் என்று. அப்பொழுதுதான் அவள் மனதிற்குள்ளேயே, ஹனு கள்ளி, காலையில அதான் மூஞ்சு அப்படி வச்சு நின்னுட்டு இருந்தாளா, ஒரு வார்த்தை சொல்லல என்று நினைத்து கொண்டிருக்க அவளுடைய மனசாட்சி, நீ அவளுக்கு அண்ணி, அது எப்படி உன்கிட்ட வந்து நான் கார்த்தியை லவ் பண்றேன்னு சொல்லுவா? கொஞ்சமாவது யோசி என்றதும் அமைதியானவள், அதுவும் சரிதான், என்னைக்கு அவளா வந்து சொல்றாளோ அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டிக்கிறேன். கார்த்தி சொன்ன விஷயத்த நான் அவகிட்ட தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாது என்று விட்டு பின்பு இருவரும் சாப்பிட்டு முடித்து விட்டு அவர்களது கிளாஸ் ரூமிற்குள் சென்று விட்டனர். அன்றைய பொழுது அப்படியே கழிய மாலை நேரம் கல்லூரி முடிந்ததும் வேண்டுமென்றே அணுவின் வரவிற்காக கவிதாவிடம் நின்று பேசிக்கொண்டே நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தான் கார்த்தி. அப்போது வந்த அணுவின் முகம் மிகவும் சோகமாக இருக்க அதை பார்த்த கார்த்திக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது.
இருந்தாலும் அவள் பேசிய வார்த்தை அவனை மிகவும் காயப்படுத்தி இருந்தது. அதை பார்த்த கவிதா, டேய் பாவம், அவ சின்ன பொண்ணு, அவளை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? ஏன்னு கவி, அவ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் ஒரே வயசுதான் ஆகுது. அது எப்படி அவ சின்ன பொண்ணாவா? இல்லடா, உறவு முறையில அவ என்னோட சின்ன பொண்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவா கஷ்டப்படுத்தாத. அவ முகம் எப்பவுமே கலகலன்னு இருந்துதான் நான் பாத்திருக்கேன். இப்படி வாடி போய் இருக்கிறத நான் பார்த்ததே இல்ல. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருக்கா. கண்டிப்பா இதெல்லாம் உனக்காக தான் இருக்கும். நீ என்னடானா காலையில அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம வந்திருக்க. இப்பவும் ஒன்னும் தப்பி போகல. அனு கார் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நீ அவளை கூட்டிட்டு போய் தனியா பேசிட்டு வாடா என்று கூற, கவி அப்படியா சொல்ற? எதுவும் தப்பாகிடாது இல்ல? அதெல்லாம் எதுவும் ஆகாது, தைரியமா போடா என்று கூறிவிட்டு விஸ்வாவிற்காக காத்து கொண்டிருந்தார். உடனே அவர்களிடம் வந்த அனு, என்ன நீ அண்ணா இன்னும் வரலையா? இல்ல அனு, அவருக்காக தான் வெயிட் பண்றேன். அவர் வந்துதான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லி இருக்காரு. சரி அண்ணி என்றவள் கார்த்திகை பார்க்க அவன் அவளையத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு அவன் பார்வை மிகவும் வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்து கொண்டவள் அவளும் அவனையே பார்க்க, அப்போது கார்த்தி, கவி நான் அணுகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் பேசிட்டு வந்துருவா? சரிடா போ என்றதும் அணுவிற்கு பக்கின்றாகிவிட்டது. அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்வதை பார்த்தவளுக்கு இன்னும் பதட்டம் தொற்றிக் கொண்டது. கார்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை எங்க கூட்டிட்டு போற? நீ பேசாம வாய மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா வா. ஐயோ அண்ணி பாக்குறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க நம்மள பத்தி? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டா, நான் பாத்துக்கிறேன் வா என்றவன் அவளை ஒரு மறைவான இடத்திற்கு கூட்டி சென்று அங்கிருந்த சுவற்றில் அவளை சாய்த்து நிற்க வைத்தவன் இரண்டு பக்கமும் அவனது கைகளை வைத்து அணை கட்டினான். அவன் இவ்வளவு நெருக்கமாக நிற்பதை பார்த்தவளுக்கு பதட்டம் அதிகமாகியது. அவள் நெஞ்சு கூடு ஏற இறங்க மூச்சு விட்டு கொண்டிருந்தவளுக்கு அவளின் இந்த சூடான மூச்சு காற்று அவள் மேனியில் பட்டதும் அவளின் உடலில் ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தி இன்ப அவஸ்தையை கொடுத்தது. அதில் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவளை பார்த்தவனுக்கு லேசாக உதட்டோரம் சிரிப்பு வந்தது. கார்த்தி என்ன பண்ற? வீடு என்ன? நேத்து எதுக்கடி என்கிட்ட அப்படி பேசின என்றதும் அவள் கண்களில் இருந்து பொல பொலவென்று கண்ணீர் வந்து விட்டது. இப்போ எதுக்கடி அழுது சீன் கிரியேட் பண்ற? கார்த்தி பிளீஸ் இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே உன்னை நேத்து அப்படி பேசிட்டேன்னு நினைச்சு எவ்வளவு கில்ட்டி ஃபீல் பண்ண தெரியுமா? நீ என்னடான்னா இப்படி பேசுற? பிளீஸ் என்ன இப்படி எல்லாம் பேசி ஹர்ட் பண்ணாத கார்த்தி, எனக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குது என்று கூறியவளை அழுத்தமான பார்வை பார்த்தவன், அப்போ நீ என்ன அப்படி பேசும்போது எனக்கு இப்படித்தானே வலிச்சிருக்கும்? அதுதான் நான் தெரியாம பேசிட்டேன்னு உன்கிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டேன். ஆனா நீதான் என்ன மன்னிக்கவே இல்ல. இன்னைக்கு கூட ஆசாசியா உனக்கு பிடிச்ச கலர்ல இந்த சுடிதார் போட்டுட்டு அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நீ என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்கவே இல்ல. உனக்காக இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சதே வேஸ்ட்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு நாளே சுத்தமா சரியா போகல தெரியுமா? என் மனநிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதானடி. எல்லா தப்பும் என் மேல இருக்கிற மாதிரி பழைய தூக்கி என்கிட்ட போடுற. இத முதல்ல தொடங்கி வச்சது யாரு? நான் தான். அப்புறம் என்ன பண்ண சொல்ற? சரி இப்ப என்ன மன்னிச்சிட்டியா? இல்ல இன்னும் மன்னிக்கல, கோவமா தான் இருக்கேன். அதனால எனக்கு ஒரு முத்தம் கொடு பாப்போம் என்று கன்னத்தை காட்ட, என்ன கார்த்தி இப்படி எல்லாம் பேசுற? நான்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாராச்சும் பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்டா. இது நீ பயத்துல கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா, இல்ல எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல நான் அப்படி சொல்லல, பயத்துலதான் என்று அவள் கூறி முடிக்கும் முன்பே அவள் இடுப்பில் கையை வைத்து இறுக்கி பிடித்தவன் அவள் நெற்றியில் தன் இதழை அழுத்தமாக ஒற்றி எடுத்தான். அதில் ஒரு நிமிடம் தன்னையே மறந்தவள் அவன் கண்களையே ஊடுருவி பார்த்து கொண்டிருக்க, அவள் கண்முன் தனது விரல்களால் சிட்டிகை போட்டு அவளது சிந்தனையை கலைத்தான். பின்பு சகஜ நிலைக்கு வந்தவள், என்னடா பண்ண இப்ப? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு முத்தம் கொடுத்திருப்ப? ஏனடி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நெத்தில கொடுத்தது கொஞ்சம் இறங்கி லிப்ஸ்ல வந்து விழுந்துரும், பரவாயில்லையா என்றதும் அவள் கையை வைத்து உதட்டை மூடிக்கொண்டவள், இல்ல இல்ல வேண்டாம் என்று தலையாட்ட மீண்டும் அவள் முகத்தருகே குனிந்தவன் அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் கொடுத்து விட்டு, இனியெல்லாம் மயிலே மயிலே இறங்க போடுனா போடாது, அதனால நானே எப்படி புடுங்கி எடுக்கணுமோ அப்படி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இனிமே உன்கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு என்ன பண்ண தோணுதோ அதை நான் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். அதை நினைச்சு நீ பயப்பட தேவையில்ல, புரியுதா?
என்றவன் அவள் இடுப்பை அழுத்தமாக பிடித்துக் கொள்ள, கார்த்தி என்னடி திடீர்னு ஏன் இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ற? இதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியெல்லாம் உன்னை எதுவும் பண்ணாம விட்டு வச்சதுனால தாண்டி என்கிட்ட உன் வாய் இவ்வளோ நீளுது. இனிமே உன்னை எப்படி அடக்கி வைக்கிறேன்னு பாரு என்றவன் அவளை விட்டு தள்ளி நிற்க, அப்பொழுதுதான் அவளுக்கு மூச்சு விடுவதற்கு ஃப்ரீயாக இருப்பது போல இருந்தது. ஒரு நிமிடம் ஆழ்ந்த மூச்சு ஒன்றை எடுத்து விட்டவள், இப்போ நான் வீட்டுக்கு போகணும் என்று அப்பாவியாக கேட்க, இங்க என்ன உன்னை கட்டியா வச்சிருக்கேன், கிளம்பி போயிட்டே இருடி என்றதும் அவனை திரும்பி பார்த்தவள் அவனையே பார்த்து கொண்டு நிற்க, ஹட்டிங்க நீ இன்னும் போகலையா என்றதுதான் தாமதம். மானை போல துள்ளி குதித்து கொண்டு வேகமாக ஓடிவிட்டாள். அவள் பதட்டமாக ஓடி வருவதை பார்த்த கவிதாவிற்கு அங்கு என்ன நடந்திருக்கும் என்று தெளிவாக புரிந்துவிட்டது. பின்பு கார்த்திக் அங்கே வந்தவன் ஸ்டைலாக நடந்து கொண்டு தன் தலையை கோதியபடியே வந்து கவிதாவிடம், ஹே கவி, ஏன் இப்படி பாக்குற? என்னடா பண்ண? அனு இப்படி பயந்துட்டு ஓடுறா, அப்படி என்னத்த பண்ணி தொலைச்ச? நீ என்ன சொன்னியோ அதுதான் பண்ண. அடப்பாவி, இன்னைக்கு தானே சொன்ன, அதுக்குள்ள செஞ்சுட்டியா? ஆமா கவி, இப்பதான் அவளை எப்படி டீல் பண்ணணும்னு ஐடியாவே எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே பாரு அவளை எப்படி வச்சு செய்யறன்னு. சரி சரி, எதுக்கும் கொஞ்சம் கவனமா இரு. ஆயிரம் இருந்தாலும் அவ என்னோட நாத்தனார். மவனே, உன் லிமிட்ட மட்டும் நீ கிராஸ் பண்ணன்னு தெரிஞ்சது நானே உன்னை கட்டிச்சு கொத்தறிடுவேன். என்ன மேடம், எப்போ என்னோட ஃப்ரெண்டு பதவியில இருந்து அவளோட அண்ணி பதவிக்கு மாறினீங்க? நான் 2 பதவியும் சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு என்று கூற, அங்கு ரோட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனு பின்னாடி திரும்பி அவனை பார்த்தவள் மீண்டும் பதட்டமாக, அண்ணி கார் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் என்று காரில் ஏறப்போக அதே நேரம் விஸ்வாவுடைய காரும் வந்தது. சரி கார்த்தி, விஸ்வா வந்துட்டாரு, நானும் கிளம்புறேன். உன் காட்டுலயும் அடமழைதான் என்று கூறிவிட்டு செல்ல விஸ்வா கார்த்தியை பார்த்து கையசைத்தான். கார்த்தியும் விஸ்வாவை பார்த்து கையசைத்து விட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன், சரி கவி, நீங்க கிளம்புங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றான். போகும் வழி எங்கும் தன் அவளின் இடுப்பை இறுக்கமாக அழுத்தி பிடித்ததையும் அவள் நெற்றியிலும் கன்னத்திலும் தன் இதழனை ஒத்தி எடுத்ததையும் நினைத்தவனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போனது. அவன் உடம்புக்குள் ஏதோ ஒரு புதுவிதமான ரசாயம் ஊற்றெடுத்தது போலவே இருந்தது. அதையே நினைத்தவன் வேகமாக வண்டியை சந்தோஷமாக ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். அவன் வீட்டிற்குள் நுழைந்த உடனேவே அவனது முகத்தை பார்த்த அவனுடைய அம்மாவிற்கு, என்னடா பையன் காலையில போகும்போது ரொம்ப டல்லா போனா, இப்ப ரொம்ப சந்தோஷமா வரானே என்று யோசித்தவர், ஏதோ நம்ம பையன் சந்தோஷமா இருந்தா அது போதும் என்று அவனை பார்த்து, டே கார்த்தி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன் என்று சொல்வதை கூட காதில் வாங்காமல் வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். என்னாச்சு இந்த பையனுக்கு? கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா காஃபி வேணும்னு கேட்டுட்டு வருவான்ல, அப்ப பேசிக்கலாம் என்று நினைத்தவர் கிச்சனுக்குள் புகுந்து அவரது வேலையை செய்ய தொடங்கினார். அறைக்குள் சென்ற கார்த்திக்கு மனது ரெக்கை கட்டி பறப்பது போல இருக்க, பேக்கை தூக்கி ஒரு ஓரம் போட்டவன் மெத்தையில் சென்று தொப்பென்று விழுந்து இன்று அணுவிடம் அவன் நடந்து கொண்ட விதத்தை பற்றி நினைத்து கொண்டிருக்க, உடல் எல்லாம் ஏதோ முறுக்கேறுவது போலவே இருந்தது. பரவாயில்ல, இது கூட நல்ல ஃபீலா தான் இருக்கு என்று அவளது புகைப்படத்தை எடுத்து பார்த்து அவளின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் காரில் ஏறியதிலிருந்து அணுவின் முகம் வெட்கத்தில் சிவந்து கொண்டே இருந்தது. டிரைவர் அதை பார்க்கிறாரா என்று நோட் செய்து கொண்டவள் முகத்தை கீழே தாழ்த்தி கொண்டு அமர்ந்து வர, சிறிது நேரத்திலேயே வீடு வந்ததும் ஹாலில் யாரும் இல்லை என்றதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வேக வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். பின்பு கண்ணாடி முன் நின்று கண்ணாடியில் அவளுடைய உருவத்தை பார்த்தவள், பொறுக்கி ராஸ்கல், இங்குதானே கைய வச்சான் என்று அவள் இடுப்பை தடவி பார்க்க, என்ன வலிக்குது என்று அவளது சுடிதார் டாப்பை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டு பார்க்க, அவன் பிடித்த இடம் அப்படியே சிவந்து போய் தடுத்திருந்தது. அட பாவி, சரியான வெறி புடிச்சவனா இருப்பான் போல இருக்கே, எப்படி புடிச்சு அழுத்தி வச்சிருக்கான், சவந்தே போச்சு, ரொம்ப மோசமானவன் தான் என்று நினைத்தவள் உடனே நெற்றியையும் கன்னத்தையும் பார்க்க, அப்பாடா, முகத்துல எல்லாம் ஒன்னும் ஆகல என்றவளுக்கு தெரியவில்லை அவன் நெற்றியிலும் கன்னத்திலும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று. இருந்தாலும் அவன் கொடுத்த அந்த முதல் முத்தம் அவள் உடம்பை குறுகுறுக்க செய்தது. பெண் அவளின் உடம்பிற்குள் ஏதேதோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தவளுக்கு சில்லென்ற காற்று மேனியில் தழுவது போல தோன்ற அப்படியே மெத்தையில் சென்று பொத்தென்று விழுந்தவள், கார்த்தி, இன்னைக்கு ஒரே நாள்ல நீ ஏதோ மேஜிக் பண்ணி என்ன மயக்கிட்டடா. இப்ப பாரு, உன்னதான் என் மனசு தேடுது. நீ கொடுத்த முத்தம் திரும்ப திரும்ப வேணுன்ற மாதிரி தோணுது. இப்படி பண்ணிட்டியடா, நல்லா இருந்த புள்ளைய இப்படி உன் பின்னாடி தொங்க விட்டுட்ட இல்லையா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வச்சு செய்யறேன் இரு
என்று மனதுக்குள் நினைத்தவள் அன்றைய நாளை அப்படியே சந்தோஷமாக கழித்து விட்டாள். காரில் ஏறியதிலிருந்து விஸ்வா கவிதாவையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தான். விஸ்வா, இப்போ எதுக்காக என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பொண்டாட்டி, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போனியே, எப்படி இருந்துச்சு? அதை ஏன் கேக்குறீங்க விஸ்வா? சூப்பரா இருந்துச்சு. வீட்ல இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சது இல்ல, காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிலாக்ஸா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா என்றவன் அவனது கையை எடுத்து அவள் தொடல் மேல் வைக்க அதில் பெண் அவளின் உடல் முழுக்க வெட்கத்தில் சிவந்தது. விஸ்வா, என்ன பண்றீங்க? ஏண்டி, உன் மேல நான் கை வைக்க கூடாதா? டிரைவிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க விஸ்வா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. இது என்ன டூ வீலரா? எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிட்டு கீழே விழுறதுக்கு? கார் தானே, நீ கவலைப்படாத என்றவன் அவளை அழைத்து கொண்டு நேராக பீச்சுக்கு சென்றான். அதை பார்த்தவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. விஸ்வா, நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோமா என்று குழந்தையை போல துள்ளி கொண்டு கேட்ட மனைவியை பார்த்து சிரித்தவன், ஆமாண்டி, உன் கூட பீச் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே போய் கடல்ல காலை நினைச்சிட்டு ரிலாக்ஸா உட்காந்து பேசிட்டு வரலாமா? கண்டிப்பா விஸ்வா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாங்க வாங்க என்றவள் காரை நிறுத்தியதும் வேகமாக இறங்கி வந்து வெளியே நிற்க, காரை லாக் செய்தவன் அவள் அருகே வந்து அவள் கையை பிடித்து கொண்டு நடக்க தொடங்கினான். விஸ்வா, என்னடி, என்ன இன்னைக்கு திடீர்னு பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு உன பீச்சுக்கு கூப்பிட்டுட்டு போகணும்னு தோணுச்சு கவி, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் பிளான் பண்ணி எதுவும் பண்ணல. சரிவா, உனக்கு சாப்பிடறதுக்கு என்ன வேணும் என்று கேட்க, விஸ்வா, என்னடி, எனக்கு உனக்கு பானிபூரி வேணும். அதை ஏன் இப்படி தங்கி தங்கி கேக்குற? பானிபூரி தானே வேணும், வாங்கி தரேன் வா என்றவன் பானிபூரி கடைக்காரரிடம் சென்று, அண்ணா, இவங்களுக்கு பானிபூரி கொடுங்க. ஏன் விஸ்வா, உங்களுக்கு வேண்டாமா? இல்லடி, எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, நீங்களும் சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன் என்ற மனைவியை பார்த்து செல்லமாக முறைத்தவன், சரி எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க என்று கூற அவர் பூரியில் அந்த ரசத்தை ஊற்றி ஊற்றி கொடுக்க இருவரும் வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தனர். பின்பு அவரிடம் காசை கொடுத்து விட்டு, வேற ஏதாவது வேணுமாடி? இல்ல விஸ்வா, இப்போதைக்கு வேற எதுவும் வேண்டாம். இப்ப நம்ம நேரா தண்ணில போய் கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்று குழந்தையை போல கூறிய மனைவியை பார்த்து சிரித்தவன், சரிவா என்று மீண்டும் அவள் கையை இறுக்கமாக பிடித்து அழைத்து கொண்டு கடற்கரையை ஒட்டி சென்றவன் அவனது பேண்டை கொஞ்சம் தூக்கி விட்டு விட்டபடியே அவளை அழைத்து கொண்டு தண்ணீரில் இறங்கினான். சில்லென்று தண்ணீர் அவர் கால்களில் பட்டதும், வாவ் விஸ்வா, இந்த ஃபீலே தனிதான் இல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாம், வாங்க விஸ்வா பிளீஸ் என்று கூற, போதுண்டி, ஈவினிங் டைமா இருக்கு, அலை கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதனால நம்ம இங்கேயே நிக்கலாமே. என்ன விஸ்வா, இன்னும் கொஞ்சம் தூரம் போலாமே பிளீஸ் என்று அவள் கெஞ்சுவது போல கேட்க, அவனும் வேறு வழி இல்லாமல் அவளை அழைத்து கொண்டு முன்னேறினான். மீண்டும் சிறிது தூரம் சென்றவர்கள் தண்ணீரில் நின்று ஜாலியாக பேசியபடியே கடலை ரசித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் கவிதா கீழே குனிந்து அந்த தண்ணீரை எடுத்து அவன் மேல் தெளிக்க, அவனும் அவள் மேல் தெளித்து விட்டான். இப்படியே இருவரும் விளையாடி கொண்டிருக்க, அதே நேரம் அங்கிருந்து வந்த பெரிய அலை ஒன்று கவிதாவை தடுமாற செய்ய, அதில் தண்ணீர் விழுந்தவளை பட்டென்று தன் கையில் இறுக்கமாக தாங்கி பிடித்தவன், ஏ கவி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? என்னடி இது, கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டியா நீ? இல்ல விஸ்வா, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். என்னடி நீ, அதுக்குதான் சொன்ன இன்னும் கொஞ்சம் தள்ளி கரையிலேயே நிக்கலாம்னு. நீதான் பாரு, அடம் புடிச்சு இங்க கூட்டிட்டு வந்த, இப்போ ட்ரெஸ் நனைஞ்சிருச்சுன்னு சொல்ற என்றவளை பார்த்து தலையில் கொட்டியவன், சரிவா, நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் கரையில போய் உக்காரலாம், அதுக்குள்ள உன் ட்ரெஸ்ஸும் காஞ்சிரும் என்று அவளை அழைத்து கொண்டு வர அவள் ஆடைகள் முழுவதும் நனைந்திருந்தது. அவளின் உடல் அழகு அப்படியே தெளிவாக எடுத்து காட்டியது. அதில் அவளுக்கே ஒரு மாதிரி கூச்சமாகத்தான் இருந்தது. பின்பு விஸ்வா அவளது ஷாலை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டபடியே அழைத்து கொண்டு வந்தவன் கரையில் வந்து அமர்ந்து அவளை தன் அருகே அமர்த்தி கொண்டு அவள் தோளில் கை போட்டவன், என்னடி, என்னாச்சு, ஏன் நெளிஞ்சுக்கிட்டே இருக்க? விஸ்வா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா ஈரத்தோட வரும்போது? அதனாலதான் அந்த ஷாலை போட்டு மூடிட்டேன். உன்னை அந்த மாதிரி பாக்குற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எவனுக்கும் கிடையாது என்று கூறியதும் அவன் தோளில் ஆதரவாக சாய்ந்து கொண்டவள், ஐ லவ் யூ விஸ்வா. ஐ லவ் யூ டு கவி. இன்னைக்கு இந்த ஈரமான ட்ரெஸ்ல நீ வரும்பொழுது உன்னை அப்படியே ஏதாவது பண்ணணும்னு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? அந்த நிமிஷம் என்ன என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலடி. இப்போ மட்டும் இது வீடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. விஸ்வா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்றவளுக்கு ஈரத்துணியோட இருப்பது சற்று குளிராக இருப்பது போல இருக்கவே
அவளை இன்னும் இறுக்கமாக தோளோடு சேர்த்து அணைத்து பிடித்தவன், ரொம்ப குளிர்தாடி என்று கேட்க, விஸ்வா ஒரு டீ வாங்கி தரம் குடிக்கிறியா? ஓகே விஸ்வா என்றதும் டீக்கார பையனை அழைத்து இருவருக்கும் டீ வாங்கி கொள்ள, பிறகு கவிதா அந்த சூடான டீயை குடிக்கும் பொழுதே அவளுடைய அந்த குளிர் கொஞ்சம் தேவலாமா போல இருந்தது. டீ குடித்து முடித்ததும் அவனை பார்த்தவள், விஸ்வா நம்ம வீட்டுக்கு போலாமா? ஏண்டி என்னாச்சு? இல்ல எனக்கு ஈர ட்ரெஸ்ஸோட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சரிவா போலாம் என்றவன் எழுந்து அவள் கையை பிடித்து தூக்கிவிட அவளும் எழுந்து அவனுடன் நடந்து வரும் பொழுது அவளை அனைவரும் ஒரு மாதிரி பார்க்க, அதே நேரம் விஸ்வா அவள் தோளில் கையை போட்டு, இவ ஏன் பொண்டாட்டி, நீங்க எதுக்குடா பாக்குறீங்க என்பது போல அனைவரையும் முறைக்க, பின்பு அவரவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு வேலையை பார்த்து கொண்டு சென்று விட்டனர். கவிதாவை காருக்குள் அழைத்து சென்று அமர வைத்த விஸ்வா காரை ஸ்டார்ட் செய்து சிறிது தூரம் சென்று கொண்டிருக்கும் பொழுதே கவிதாவிற்கு காரில் உள்ள ஏசியின் குளிரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய உடை முழுவதும் தொப்பலாக நனைந்திருந்ததால் அவளுடைய உடல் எல்லாம் கிடுகிடுவென்று ஆடிக்கொண்டிருக்க, அவளுடைய உதடு பற்கள் அனைத்தும் மிகவும் நடுக்கமாக இருந்தது. அதை பார்த்த விஸ்வா அவள் மேல் கையை வைத்தவன், கவி என்னாச்சுடி? பிளீஸ் விஸ்வா இந்த ஏசியை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? என்னால குளிர் தாங்கவே முடியல, ரொம்ப நடுக்குது. என்னடி நீ இதை முன்னாடியே சொல்லிருக்கணுமா இல்லையா என்றவன் பட்டென்று ஏசியை ஆஃப் செய்துவிட, அப்பொழுதும் ஏசியின் குளிர் கார் முழுவதும் நிறைந்திருந்ததால் அப்பொழுதும் அவளுக்கு குளிர் நடுங்கிக் கொண்டிருக்க, உடனே விஸ்வா காரின் அனைத்து கண்ணாடியும் திறந்து விட்டதும் கூலிங் எல்லாம் வெளியே சென்று விட்டது. ஆனால் வெளிக்காற்று மிகவும் பலமாக உள்ளே வந்ததில் உடனே கவிதா, விஸ்வா வேண்டாம் பிளீஸ், நீங்க எல்லா சேனலையும் க்ளோஸ் பண்ணுங்க, வெளிக்காற்று ரொம்ப ஓவரா இருக்கு. என்னடி நீ என்றவன் அனைத்து கண்ணாடிகளையும் மூடிவிட்டு பின் சிறிது தூரம் சென்று கொண்டிருக்க, அவளுடைய நடுக்கம் மட்டும் நின்ற பாடில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் யாரும் இல்லாத சாலையில் சென்று காரை நிறுத்தி அவளது உள்ளங்கைகளை எடுத்து மாறி மாறி பரபரவென்று தேய்த்துவிட்டு சூட்டை கிளப்பினான். அப்பொழுதும் அவளுடைய நடுக்கம் நின்ற பாடில்லை. என்னடி பண்றது? வீட்டுக்கு போற வரைக்கும் கூட தாங்க மாட்ட போல இருக்கே. வீட்டுக்கு போனா தான் ட்ரெஸ் மாத்த முடியும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல விஸ்வா, குளிர் பயங்கர நடுக்கமா இருக்கு என்று பல்லை இடுக்கிக் கொண்டே பேசியவளை பார்த்தவனுக்கு மிகவும் பயமாக்கி போனது. அந்த பதற்றத்தில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் குழப்பத்திலேயே அமர்ந்திருந்தவன் ஏதோ நினைவு வந்தவனாக அவனது காரை ஆஃப் செய்து அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு மெதுவாக அவள் தாடையை தன் இரு கைகளிலும் ஏந்தியவன் அவளை தன் முகத்தருகே இழுத்து வந்து அவள் உதட்டை மென்மையாக கவ்விக்கொண்டான். அதில் அவனுடைய மூச்சுக்காற்றின் சூடு அவள் உடலுக்குள் பரவ, கவிதாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் அவளை விட்டு விலகி கொண்டிருப்பது போலவே தோன்றியது. இருந்தாலும் அவனின் முத்தத்தின் தீவிரம் நீண்டு கொண்டிருந்ததை தவிர நிற்கவில்லை. நீண்ட நேரமாக அவளை உதட்டிலேயே இம்சை செய்து கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் மூச்சு முட்டுவது போல இருக்க, டக்கென்று அவளை விட்டு விட்டு விலகி அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தினை புதைத்தான். நீண்ட நேரம் அவள் கழுத்திலும் முகத்திலும் தன் முகத்தை வைத்து உரசி சூட்டை கிளப்பிக் கொண்டிருக்க, பெண் அவளோ இந்த ஆனந்த இம்சையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் தலைமுடியை இறுக்கமாக கையில் பிடித்துக் கொண்டாள். ஆரம்பித்தது என்னவோ அவளுக்கு ஒரு சிறிய மருத்துவம் போலத்தான். ஆனால் திடீரென்று அதை நிறுத்துவதற்கு விஸ்வாவால் முடியவில்லை. அவன் கட்டுப்பாடு அவனை தாண்டி சென்று கொண்டிருந்தது. கவி இருக்கும் இடம் அறிந்து கொண்டவள் மெதுவாக அவனை தன்னிடமிருந்து விலக்க நகர்ந்து அமர்ந்தவன், கவி இப்போ ஓகேவாடி? ஓகேதான் விஸ்வா, ஆனா நீங்க சரியான ஃப்ராடு தான். என்னடி இப்படி சொல்லிட்ட? ஆமா, உங்களுக்குனே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அமைது பாருங்க, பட்டுன்னு அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. என்னடி நீ குளிர்ல நடுங்கறத பார்த்து நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? அதுக்காக உனக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ண, அதுக்கு நீ என்ன இப்படி பாராட்டணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் திட்டக்கூடாது. நான் எங்க விஸ்வா உங்களை திட்டினேன்? இருந்தாலும் எனக்கு இந்த குளிர் முழுசா நின்ன மாதிரி தெரியல. நீங்க இப்ப கொடுத்த ட்ரீட்மெண்டே போதும், இது வீடு போற வரைக்கும் தாங்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வீட்டுக்கு போங்களேன் பிளீஸ் என்று கூற, இல்லடி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உனக்கு வீடு போற வரைக்கும் தாங்க முடியும்னு என்று அவன் கூறவும், இல்ல விஸ்வா அதெல்லாம் வேண்டாம் என்று அவள் சொல்ல வரும் முன்னரே மீண்டும் அவளது உதட்டை சரி செய்தான். இந்த தடவை அவனுடைய முத்தம் மிகவும் வன்மையாக இருந்தது. அதில் மென்மையும் கலந்து வந்ததால் கவிதாவால் அவனை தடுக்க முடியவில்லை. மெதுவாக அவனது பின்னந்தலைக்குள் கையை நொடித்தவள் அவன் தலையை கோதி கொண்டிருக்க, அந்த சுகத்தில் தன் அவளை இன்னும் முத்தத்தினால் திணறடித்துக் கொண்டே இருந்தான். எவ்வளவு நேரம் நீண்டு கொண்டிருந்ததோ தெரியவில்லை இந்த மருத்துவ முத்தம். திடீரென்று விஸ்வாவின் செல்போன் அடிக்க, அதில் தான் விஸ்வா நிஜத்திற்கு வந்தவன்,
அவளை பிரிய மனமில்லாமல் அவள் உதட்டை இழுத்து கொண்டே லேசாக கடித்து வைத்து பிரிந்து போனை எடுத்து பார்க்க அதில் கௌசல்யா தான் அழைக்கிறார் என்பது புரிந்தது. அம்மா தான் கால் பண்றாங்கடி. எடுங்க விஸ்வா, நம்ம எதுவுமே சொல்லாம கிளம்பி வந்துட்டோம்ல. ஆமாண்டி என்று போனை ஆன் செய்து, ஹலோ அம்மா. விஸ்வா, எங்க பார்க்க? கவிதா உன் கூட தானே இருக்கா? ஆமாமா, கவி என் கூட தான் இருக்கா. அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. காலேஜ் முடிஞ்சு எப்போ நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கணும். 2 பேருமே வரவே இல்ல. நானும் சரி எங்கேயாச்சும் வெளியில போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் நேரமாக ஆக எனக்கு பயமாயிடுச்சு. அன்னைக்கு மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோன்னு அதனாலதான் கால் பண்ண என்றதும், இல்லம்மா, கவி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி இருந்தா, அதனாலதான் அவளை கூட்டிட்டு இங்க பீச் வரைக்கும் வந்தேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்பா. சரி சரி, அப்போ நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் வச்சிடுறேன். இல்லம்மா, நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம். சரி, அப்படின்னா வாங்க, நான் டிஃபன் ரெடியா எடுத்து வைக்கிறேன். சரிம்மா என்றவன் போனை வைத்து விட்டு கவிதாவை பார்த்து சிரிக்க, கவிதாவும் வெட்கத்தில் அவனை பார்த்து சிரித்தாள்.